ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மீஷோ சாரீ கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறீங்க. நான் ஒரு 30 சாரீ வச்சுருக்கேங்க. 30 சாரியில் 10 சாரீ நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி எடுத்தது தான். எல்லாமே எனக்கு பிடிச்ச கலர், பிடிச்ச மாடல். அதில் ஒரே ஒரு சாரீ மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. கொஞ்சம் மனசு சங்கட்டமாக போனது அந்த ஒரு சாரீ தான். ஏன்னா அந்த சாரீ எடுத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. மற்றபடி எல்லா சாரியும் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதில் ஒரே ஒரு சாரீ மட்டும் மகாநதி சீரியல்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும். அதில் வந்து காவேரி வியர் பண்ணியிருந்த சாரீ தான். நான் அந்த சாரீ பார்த்தோன்னே நான் மீஷோவில் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதில் செக் பண்ணி பார்த்தால அந்த சாரீ எனக்கு கிடச்சிச்சு. ஆர்டர் பண்ணி எடுத்தேன். அது என்ன சாரீ, எந்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த சாரீ கலெக்ஷனில் காட்டுறேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது எந்த சாரீன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க ஃபஸ்ட்டு சாரீ. கோல்டன் கலர் சாரீ. அது வந்து இதில் வீடியோவில் பார்க்கும்போது ஒயிட்டாக தெரிய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து கோல்டு கலரு. இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் வந்து இந்த ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங் சாரின்னு சொல்லி சொன்னாங்க. இது நான் வாங்கி 1 வீக் தான் ஆகுது. இது கட்டி கூட நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் ப்ளவுஸ் இன்னும் தைக்கலை. ப்ளவுஸ் வந்து இந்த கிளாத்தாக தான் இருக்குன்னு நான் தைக்கலை. இந்த ரோஸ் கலர், இதுக்கு ரோஸ் கலர் ப்ளவுஸ்னால நான் ஆல்ரெடி ரோஸ் கலர் ப்ளவுஸ் ஒன்று வச்சுருந்தேன். அந்த ப்ளவுஸு போட்டு தான் இந்த சாரீ நான் கட்டி வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து கோல்டன் கலர் சாரீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நெக்ஸ்ட்டு சாரீங்க. இது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா ஆர்டர் பண்ணி எடுத்தது. அவளுக்கு வந்து மெரூன் கலர், எனக்கு வந்து இந்த ப்ளூ கலருங்க. அவள் எனக்கு மெரூன் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டா. அதனால் ஓகே நீ மெரூன் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த கலர் வாங்கிட்டேன். இந்த கலரும் வேர் பண்ணும்போது நல்லா தாங்க இருந்துச்சு. இது வந்து அப்போ ட்ரெண்டிங்காக இருக்கும்போது நாங்கள் இந்த சாரீ வாங்கினேங்க. இது வந்து ஜஸ்ட்டு 400க்குள்ளே தாங்க வந்துச்சு. 2 சாரியுமே 400க்குள்ளே தான் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்க சாரியிலே டிசைன் வச்சு தைச்சது இந்த சாரீக்கு மட்டும்தாங்க. இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் தைச்சது நான் இந்த சாரீக்கு மட்டும்தான். நான் எப்போவுமே நார்மலாக லைனிங் கிளாத்து கொடுத்து 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி தான் ப்ளவுஸ் தைப்பேன். இந்த மாதிரி டிசைன் கொடுத்து இந்த ப்ளவுஸ்க்கு இந்த சாரீக்கு மட்டும்தான் நான் இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து தைக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து இப்போ இந்த மாடர்னான சாரீக்கெலாம் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து இப்போ தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள் இந்த சாரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அடுத்த சாரீங்க. இது வந்து இந்த சாரீ அப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது இந்த சாரீ எடுத்தேங்க. ஆனால் ட்ரெண்டிங்கில் எல்லாருமே க்ரீன் அண்ட் ரோஸு, ப்ளூ அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுலேயே க்ரீன் இருந்துச்சு. அது ட்ரெண்டிங்கில் பார்க்கும்போது எல்லாருமே இந்த க்ரீன் சாரீ தான் வியர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கலர் சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இது ஆர்டர் பண்ணேங்க. இது வந்து ஒரே ஒரு தடவை தான் நான் அந்த சாரீ கட்டி வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே வியர் பண்ணி போகல. ஆனால் இந்த சாரீ எப்படியே கிளாத்தும் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. கிளாத்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வியர் பண்ணும்போது அப்படியே மடிப்பு வந்து நீட்டாக விழுங்க. எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் நல்லா மடிப்பு வந்து அவ்வளோ நீட்டாக விழுகும். அதனால் எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சாரீ வந்து பெரும்பாலும் கட்டும்போது இந்த மடிப்பு வந்து நீட்டாக வரணும். அப்போ தான் எனக்கு அந்த சாரீ பிடிக்கும். அந்த மாதிரி மடிப்பு நீட்டாக வரலைன்னா மடமடன்னு இருந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் அந்த சாரீ கட்டவே மாட்டேன். எங்கேயும் போனால் வந்தாலும் கூட நான் கட்டவே மாட்டேன். ரொம்ப ஏதாவது ரிஸ்க் எடுத்து கட்டிக்கு போகும்போது தான் அந்த மாதிரி கட்டி போகணே தவிர்த்து, இந்த மாதிரி எனக்கு மடிப்பு இருந்தால் தாங்க எந்த சாரியானுமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மடிப்பு விழுகிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இந்த சாரீங்க. இதுக்குமே நான் இன்னும் ப்ளவுஸ் தைக்கலை. ப்ளவுஸ் கட் பண்ணி இருக்குது, தைக்க கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னும் வாங்கலைங்க.
இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த சாரீங்க, இது வந்து தமிழில் கலர் சொல்கிறேன். இது வந்து கத்திரிப்பு கலர், ஒயிட்டும் கத்திரிப்பு கலரும் கலந்த saree. இதோட முந்தி வந்து இதுங்க, இது முந்தி. இது வந்து இந்த மடிப்பு வரும் பாருங்க, அந்த இடத்துல வர்றது. இந்த saree எனக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மடிப்பு அப்படியே நச்சுன்னு இருக்கும். எவ்வளோ ட்ராவலிங்கில் போயிட்டு வந்தோம்னாலும் மடிப்பு அப்படியே நச்சுன்னு இருக்குங்க. அதனால் நான் இந்த saree பெரும்பாலும் எங்கே போனாலும் இந்த saree நான் கட்டிகிட்டு போயிடுவேங்க. இந்த saree நான் இந்த saree வாங்கிட்டு ஒரு 10-15 டைம் நான் வியர் பண்ணிட்டேங்க. கோயிலுக்கு, ஒரு டைம் ஸ்கூலுக்கு, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு, கோயிலுக்கே ஒரு 4-5 டைம் கட்டிகிட்டு போயிருக்கேங்க. இந்த டிசைனுக்காண்டியே நான் வாங்கினேங்க. எனக்கு வந்து பெரும்பாலும் saree இந்த கொசன்னு பூ அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி saree நான் விரும்பி கட்டுவேன். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. என்ன கொச்ச தான் வெறும் பூவாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி saree தான் எனக்கு பெரும்பாலும் பிடிக்கும். அதில் நான் இந்த டிசைனை பார்த்து வாங்கினது தாங்க நான் இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாரியோட ப்ளவுஸு தாங்க. ஆனால் இது வந்து நான் டிசைன்லாம் வைக்கல, இந்த ப்ளவுஸில் டிசைன்லாம் வச்சு தைக்கல. இந்த வருது அந்த மாதிரி பைப்பிங் மாடல் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே தைக்கும்போது சிம்பிளாக பைப்பிங் வச்சு தைங்க, நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பைப்பிங் மட்டும்தான் வச்சு தைச்சிருக்கேன். ஆனால் சூப்பராக நீட்டாக இருக்குங்க. இந்த பைப்பிங் மட்டும் வச்சுருந்தாலும் இந்த சாரீக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது. இது வந்து ப்ளூ அண்ட் ஒயிட். இது இந்த வெளியில் நான் மடித்து வச்சது வந்து அந்த ஒயிட் வெளியில் வர்ற மாதிரி மடித்து வச்சுட்டேன் பாருங்க. இந்த இது வந்து முந்திங்க, இது வந்து முந்தி. இது வந்து இந்த மடிப்போம்ல அந்த இடத்துல வர்றது, இது வந்து மடிக்கிற இடத்துல வர்றது. இந்த saree எனக்கு எதனால் பிடிச்சிச்சுன்னா, இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ இந்த 2 காம்பினேஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அதனால் இந்த saree நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுவுமே ஒன்லி 400க்குள்ளே தாங்க இருக்கான். இந்த கலர் காம்பினேஷன்னால் நான் எனக்கு வாங்கினேன். இந்த ப்ளூ, ஸ்கை ப்ளூ இந்த கலர் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கலர் காம்பினேஷனுக்காண்டி நான் இந்த saree வாங்கினேன். அவருக்கு வந்து ஸ்கை ப்ளூ தான் பிடிக்கும், எனக்கு பிங்க்கு தான் பிடிக்கும். அவர் ஸ்கை ப்ளூ saree எனக்கு அவ்வளோவா ரொம்ப இல்லை, அவருக்கு பிடிக்குங்கிறக்காண்டி நான் இந்த saree ஆர்டர் பண்ணி வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த saree எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போ யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்த saree தான் வியர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இப்போ தான் தைக்க கொடுத்துருக்கேன். இதோட ப்ளவுஸ் கலர் வந்து இந்த க்ரீனுங்க, இந்த க்ரீன். இதை வந்து உங்களுக்கு இந்த saree பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இப்போ யூடியூபர்ஸில் அந்த பெரிய யூடியூபர்ஸ்லாம் இந்த saree தான் இந்த கட்டுறாங்க. நான் அதனால தான் இந்த saree மீஷோவில் பார்த்து ஆர்டர் பண்ணேன். அந்த கலர் பிடிச்சி போய் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரு நல்லா மேட்ச் ஆகுதுங்க. ப்ளவுஸ் வந்து தனியாகவே வந்துருச்சு. இதில் கட் பண்ணி எடுக்கலை, அது வந்து கிளாத்து தனியாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் சொன்ன saree வந்துருச்சுங்க. இது எந்த சாரின்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் நான் சொன்னல மகாநதி சீரியல் காவேரி கட்டி இந்த saree தாங்க. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எங்கே கோயில், கல்யாணம், எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் வியர் பண்ணி போனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பரான saree. இதுக்கு வந்து ப்ளவுஸ் எப்படின்னா ப்ளூ அந்த ப்ளவுஸ் வந்து நான் அதுவும் தைக்க கொடுத்துருக்கேன். அதை எப்படின்னா அந்த துணியெலாம் கொடுத்து அளவு கொடுக்குறதுக்கு நான் அந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் ஃபுல்லாக அந்த ப்ளவுஸில் வருங்க. அது வந்து ஒரு திக் ப்ளூ மாதிரி இருக்கும். அந்த ப்ளவுஸுக்கும் இந்த சாரீக்கும் அவ்வளோ மேட்சாக இருக்குங்க. நான் இது கட்டி கூட வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இதுதான்
மகாநதி சீரியல் காவேரி வியர் பண்ணியிருந்த saree. எனக்கு அந்த சீரியல் பார்த்து முடிச்சேன்னு நான் உடனே இந்த saree மீஷோவில் தேட ஆரம்பிச்சிட்டேங்க. எப்படியும் 2 நாளாக தேடி கண்டுபிடிச்சி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேங்க. வந்து நூல் saree மாதிரி இருக்குங்க. மடிப்பு நச்சுன்னு ஒரு இது நம்ம அந்த ப்ளூ கலர் saree மாதிரி இதுவும் மடிப்பு நச்சுன்னு இருக்குங்க. எங்கே கட்டிட்டு போயிட்டு எவ்வளோ நேரம் ட்ராவலிங்காக இருந்தாலும் கொஞ்சம் கூட கலையவே கலையாதுங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த saree உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதான் மகாநதி சீரியல் காவேரி வியர் பண்ணியிருந்த saree இருக்குங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற saree தாங்க. இதில் 4 கலர் கொடுத்துருந்தாங்க. க்ரீன், ஆரஞ்சு, அப்புறம் பிங்க்கு, இந்த கலரு. எனக்கு வந்து இந்த கலர் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இந்த கலர் வாங்கினேன். இதோட ப்ளவுஸும் தைக்க கொடுத்துருக்கேன். அதனால் ப்ளவுஸ் காட்ட முடியலை. இது ப்ளவுஸ் எப்படின்னா இந்த இடத்துல இந்த ஜமிக்கி மாதிரி வச்சுருந்துச்சுங்க. அதில் டிசைன்லாம் நம்ம எதுவுமே கொடுக்க வேணாம். கிளாத் வந்து ரொம்ப நைஸாக இருந்துச்சு. அது வந்து லைனிங் கொடுத்து தைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கலரு இந்த திக்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் தாங்க அது ப்ளவுஸு. அது தைக்க கொடுத்துருக்கேன். அது தான் தச்சு வாங்கிட்டு வந்து நான் ஒரு நாளைக்கு இந்த saree உங்களுக்கு வியர் பண்ணி வீடியோ போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த saree உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கலர் காம்பினேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் பிடிக்கும். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து ப்ளூ கலர் saree. இந்த கலர் காம்பினேஷனுக்காண்டி வாங்கினேங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் செலக்ட் பண்ணார். இப்போ போன வாரத்தில் அந்த கோல்டன் கலர் saree காட்டினல, அந்த சாரியோட தான் இதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுவும் ஜஸ்ட்டு 400க்குள்ளே தான் வந்துச்சு. இந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதனால் வாங்கினேன். இதோட கிளாத்து ஃபேப்ரிக் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வந்துருங்க கட்டி வியர் பண்ணோம்னா அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குங்க. பக்காவாக இருக்குங்க saree. இந்த பாருங்க, இந்த டிசைன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் வந்து இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த ட்ரெஸ் கலெக்ஷன் செலக்ட் பண்ணுறதுல அவரை அடிச்சுக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக நீட்டாக செலக்ட் பண்ணுவார். அவர் இந்த கலரை பார்த்துட்டு இது சூப்பராக இருக்கும், இதை செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்குமோ என்னமோன்னு டவுட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வந்தோடனே போய் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கொண்டு வந்து பிரித்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த saree. நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட முடியல. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன்னா நான் எல்லா சாரியோட ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து போடணும். அதனால் நான் எந்த சாரிக்குமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடல. இந்த சாரிக்கு வந்து இதாங்க ப்ளவுஸு. இதுவும் வாங்கி 1 வீக் தாங்க ஆகுது. இந்த சாரிக்கு இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த ப்ளவுஸ் தாங்க. நெருங்க டபுள் கலர் வருது, ஒயிட் அண்ட் ப்ளூ வருது. வெறும் ப்ளூ மட்டும் கொடுத்துருந்தா அவளை பார்க்க நீட்டாக இருந்திருக்காது. ஒயிட் அண்ட் ப்ளூனால அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த ப்ளவுஸ் தைச்சி இந்த saree வியர் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் நான் இந்த saree வியர் பண்ணி வீடியோ போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இது ஃபுல்லாமே இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜமிக் மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கைக்கு வந்து ரொம்ப இதுவாக லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. மற்றது வந்து இது வந்து கொஞ்சம் நெட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து தச்சாக தான் தெரியும். எனக்கு ப்ளவுஸை பற்றி எதுவும் தெரியாது. இது கைக்கு கொடுத்துருக்காங்க மட்டும் தெரியுது. இதாங்க கடைசி saree. இது வந்து நான் ரொம்ப வியர் பண்ண மாட்டேங்க. எனக்கு இந்த saree வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஏன்னா இது வந்து மடிப்பு நம்ம கட்டும்போது மடிப்பு கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் இந்த saree வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினப்ப எத்தனை நாள் வாங்கினேன்னா மறுநாள் ஒரு கல்யாணம், அங்கே மட்டும் தான் கட்டி போயிட்டு வந்தேன். அது ஃபங்க்ஷனுக்குலாம் அதை நான் கட்டி போக மாட்டேங்க. எனக்கு இந்த saree சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஆனால் இந்த சாரியோட ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து எங்கள் அத்தை தைச்சி கொடுத்தாங்க. இந்த டிசைன் பாருங்கள், சூப்பராக தைச்சி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் டிசைனாக வச்சு தைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
நான் இந்த டிசைன் வச்சு தைங்க அப்படின்னு சொல்லி நான் எதையுமே சொல்லலை. இது வந்து அவங்களா தைச்சி கொடுத்த டிசைனு. இந்த சாரியோட நெக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கையிலையுமே அந்த டிசைன் வச்சுருக்காங்க. இந்த கையிலையுமே அந்த டிசைன் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இந்த சாரியோட இந்த சாரியோட ப்ளவுஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். அதோட டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, என்னோட மீஷோ சாரீ கலெக்ஷன் எல்லாமே உங்கள்கிட்ட நான் காட்டிட்டேன். இதில் இந்த சாரியில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ எதுன்னா மகாநதி சீரியலில் காவேரி வியர் பண்ணியிருந்த சாரீ தான். நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்து, கோயில், அந்த மாதிரி எங்கே போனாலும் எனக்கு டக்குன்னு கை போய் எடுக்கிற சாரீ வந்து இதுதாங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. இதெல்லாம் நான் இந்த சாரீ வாங்கிட்டு ஒரு தடவை கூட நான் அயர்ன் பண்ணவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து துவைச்சி வந்து அந்த இதுவாக கொசன்னு காய போடக்கூடாது. ஒரே நெட்டாக காய போட்டோம்னா இது அயர்ன் பண்ணவே வேணாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் அயர்ன் பண்ணதே இல்லை. மடிப்பு அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. நம்ம எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னாலும் மடிப்பு கலையவே கிடையாது. அவ்வளோ நீட்டாக இருக்கும். சூப்பரான சாரீ. நான் வச்சுருக்க மீஷோ கலெக்ஷனில் நான் வச்சுருக்கிறதுல 10 சாரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இதாங்க. உங்களுக்கு நான் மீஷோ சாரீ கலெக்ஷன் காட்டினல அதில் வந்து உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.